கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2025 ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 923. இன்றைக்கி வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் வினிஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. ஓகேவா, நம்ம 25ஆம் ரேசிங் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, பயமில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. பிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வந்து திங்கக்கிழமை வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆல் போர்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா, 412. இந்த 412 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 412 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 691. ஓகேவா, 691. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அப்படின்னா 4, 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 412 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அப்படின்னா 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 177. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 177 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 1, 8 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதில் வந்து 177 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 988. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 988 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 1, 9 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 988 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 851. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 851 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 691 கூட இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 5 அப்படின்னா 7. ஓகேவா, 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 851 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 4 டேஸ் சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 5, 7 வரணும். ஆனால் மெயினாக சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 7ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங். 2 நம்பருமே வரது கூட சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் படி 5ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 7ஆம் நம்பரும் நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே கொஞ்சம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 டெய்லி செட் வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம 057 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 057 போட்டுக்கிறோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 681. ஓகே, 681. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நமக்கு கிடைச்சிது 2 அப்படி இல்லைன்னா 9. ஓகேவா, 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து 059 வச்சு 57 வச்சுட்டு நமக்கு 2, 9 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 957. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 957 காஸ்ட் ஆப்ஷன் 681 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 2, 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 957 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 432. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 432 காஸ்ட் ஆப்ஷன் 681 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 2. ஓகேவா, 7 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து
432 வச்சுட்டிங்களா, நமக்கு 7 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 923. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 923 காஸ்ட் ஆப்ஷன் 681 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 0, 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இதில் வந்து 923 வச்சுருக்கீங்க, நமக்கு 3 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 3க்கு ஆப்போசிட் நம்பர் இந்த 0க்கு வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வந்து எடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர், அடுத்து 2ஆம் நம்பர், அடுத்து 2ஆம் நம்பர் ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு இந்த 3 அல்லது 0 வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி வருது கணிப்பில். அவங்க கணிப்பில் ஏ போர்டுக்கு 0 அல்லது 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நான் ஆல் போர்டை வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 5 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ், 7ஆம் நம்பரும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 5, 7 வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இதில் 50, 05, 53, 35, 70, 07, 73, 37 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 923. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவர் வந்து பி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்லையாட்டுருக்கு. அவர் சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டு 9ஆம் நம்பர் வந்து எடுத்திருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆனால் சூப்பராக வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காப்புல. கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு, ஒரு அருமையான கணிப்பு எடுத்திருக்காப்புல. அடுத்து முருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0, 9, 7 எடுத்திருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 3 வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. குமாரமுத்தும் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9, 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா குமாரமுத்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஓரளவுக்கு ஆல் போர்டு வந்து மேக்ஸிமம் வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து நெப்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9, 8 வந்து கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வினோத் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8, 9 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் வந்து 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பர் எடுத்திருக்காப்புல. ஏபி 91, ஏசி 91ன்ட்டு ஏ போர்டு தான் 9ஆம் நம்பர்னு ட்ரை எடுத்திருக்காப்புல. ஆனால் வந்து 1ஆம் நம்பர் வச்சுட்டாப்புல. இன்னும் 1ஆம் நம்பர் தான் கொஞ்சம் வந்திருக்கணும், இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிச்சு. ஆனால் என்ன ரிப்பீட்டட் நம்பராக வந்து அடிச்சிட்ருக்கீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சகாதவன் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பருக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் போட்டிருந்தப்பனா ஒரு 4D வந்து பாக்ஸ் போட்டிருந்தப்பனா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கணிப்பு எடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து டேரெக்டாக வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 0, 1, 0, 7 இந்த மாதிரி தான் வந்துச்சு கணிப்பில். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னாடி போயிடுச்சு. ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி நாளைக்கான கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களை மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம் ஓகேவா.